எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிதா பேசுறேன். சில பேரு குப்பையில இருந்தா கூட திடீர்னு அவ விதி வந்து கோபுரத்து மேல கொண்டு போய் வைக்கும்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு அப்படிங்கிறது இந்த கதைய பார்த்தா நமக்கு தெளிவா விளங்குங்க. வாங்க இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். ஒரு ஊர்ல ஒரு திறமையான சமையல் கலைஞர் இருந்திருக்காரு. அவருக்கு 2 பசங்க. ஒருத்தன் பேரு ராமன், இன்னொருத்தன் பேரு சோமன். இவர் என்ன பண்ணியிருக்காரு, சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு சமையல சொல்லிக் குடுத்து நல்ல திறமையான பசங்களா வளர்த்துருக்காரு. அவங்களும் வளர வளர நல்லா சமையல கத்துக்கிட்டு, நல்ல கைப்பக்குவத்தோட சமைக்கிறதுக்கு கத்துக்கிட்டாங்க. 2 பேரும் திறமையில சரிக்கு சமமா வேற இருந்தாங்க. இதுல சோமன் நல்ல திறமை இருந்தாலும், ஆள் வந்து கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப்பான டைப்பு. ஆனா, இவனுக்கு வந்து நல்ல சக்சஸ்ஃபுல்லா நல்ல ஒரு ஹோட்டல் வச்சு நடத்திட்டு இருந்திருக்கான். அவனுக்கு நல்லா போயிருக்கு. அந்த ஊர்லயே இதுதான் மிகப்பெரிய ஹோட்டல். எப்பயும் கூட்டம் இருக்கும். நல்ல லாபம். நல்ல வசதியோட வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த தலைக்கணத்தினாலேயே அவன் பார்த்தீங்கன்னா அவ்வளவா யாரையும் மதிக்க மாட்டான். யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டான். அவன் உண்டு, அவனோட தொழில் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு மும்முரமா இருப்பான். ஆனா அதே சமயம் நம்ம ராமன் பார்த்தீங்கன்னா அவனுக்கு சோமனுக்கு சமமா திறமை இருந்தா கூட அவனால ஒரு சக்சஸ்ஃபுல்லா ஒரு தொழிலை நடத்த முடியல. அதனால என்ன ஊர்ல கிடைச்ச வேலையெல்லாம் பண்ணிட்டு அவன் எப்பவுமே ஏழையாவே இருந்திருக்கான். இது இப்படியே தொடர்ந்திருக்கு. இந்த சமயத்துல அந்த ஊரு ராஜா மாறு வேஷத்துல போய் நம்ம ஊரு குடியான மக்கள்லாம் வந்து எப்படி இருக்காங்க, எந்த மாதிரி பழக்க வழக்கங்கள் என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிளம்புறாரு. அப்போ அவர் போன வேஷம் என்னன்னா பிச்சைக்கார வேஷம். இருக்கிறதுலே கந்தலான துணி, அழுக்கான துணி போட்டுட்டு அவர் கிளம்பியிருக்காரு. அவர் பார்க்கும்போது யாருக்குமே அந்த ஒரு ராஜான்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்படி போயிருக்காரு. அவர் போன இடம் பார்த்தீங்கன்னா சோமனோட அந்த ஹோட்டலுக்கு தான் போயிருக்காரு. அங்க பார்க்கும்போது அட இந்த ஹோட்டல்ல இவ்வளோ கூட்டமா இருக்கே இந்த டைம்ல கூட அப்படின்னு சொல்லி ராஜா நினைச்சிருக்காரு. சரி போயிட்டு சோமன் கிட்ட அவர் கேட்டிருக்காரு, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு சாப்பாடு இல்லை, எனக்கு ஒரே ஒரு வேளை மட்டும் நீ சாப்பாடு தர முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சோமன் சொல்லியிருக்கான், இந்த ஹோட்டல் பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு, இங்க பாரு எவ்வளோ பெரிய ஆளுங்கள்லாம் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க, இங்க வந்து இந்த அழுக்கு ட்ரெஸ்ஸோட வந்து நீ கேட்குறியே, என்னோட வியாபாரம் வந்து கெடாதா அப்படின்னு சொல்லி கோவமா திட்டிடுறான். அப்போ வந்து ராஜா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு சரின்னு கிளம்பிடுறாரு. கிளம்பும் போது என்ன பண்றாரு, அங்க வெள்ளை கலர்ல அழுக்கு துணி ஒன்றை வந்து வேணும்னே அங்க இருக்க ஒரு டேபிள் மேல விட்டுட்டு வந்துடுறாரு. விட்டுட்டு அவர் வெளியே அடுத்த வீதிக்கு போகும்போது அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ஒரு வீடு வருது. அங்கதான் ராமன் வந்து சோகமா அப்படியே டல்லா உட்காந்துட்டு இருக்கான். அப்போ ராஜா அவங்ககிட்ட போய், எனக்கு ரொம்ப பசிக்குது, இந்த ஹோட்டலில் நான் சாப்பாடு கேட்டேன், அவங்க தரல, இந்த வீட்டில் எங்காவது சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி கேட்க வந்திருக்கேன், உங்கள்கிட்ட சாப்பாடு இருந்தால் எனக்கு ஒரு வேளை சாப்பாடு தெரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் வந்து ஷாக் ஆகி, ஐயோ எங்கிட்ட சுத்தமாக சாப்பாடு இல்லையே, ஆனால் நீங்கள் எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் உடனே வந்து உங்களுக்கு சுலபமாக ஏதாவது வந்து சமைச்சு தரேன், நானும் இன்னும் சாப்பிட்லாம், நம்ம 2 பேருமே சாப்பிட்லாம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கான். உடனே அவர் வந்து ரொம்ப சந்தோஷமாக கண்டிப்பாக நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவனும் வந்து ரொம்ப ஆனந்தமா வீட்டில் இருக்கிற என்ன பொருள் இருக்கோ அதை வச்சு சிம்பிளா ஒரு சமையலை பண்ணி முடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் ராஜாட்ட வந்து வாங்க நம்ம 2 பேருமே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி சாப்பிட்ருக்காங்க. அப்போ ராஜா ராமன் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ருக்காரு. சாப்பிட்டுட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. நீ ஒன்றும் அவ்வளோ பிரம்மாண்டமாக கூட சமைக்கலையே, ஏதோ 2-3 பொருள் வச்சு தானே இந்த பண்ண, எப்படி இவ்வளோ சுவையாக இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், எங்கள் அப்பா எனக்கு சின்ன வயசுலேருந்தே எங்களுக்கு சமையல் கலை எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் கற்றுக் கொடுத்தாரு. அதனால் வந்து நாங்கள் 2 பேரும் நல்லா கற்றுக்கிட்டோம். அதனால தான் என்னால் இவ்வளோ சுவையாக சமைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ஏன் வந்து நீ இதை வச்சுட்டு இதை ஒரு தொழிலாக மாற்றலை, ஏன் இந்த ஒரு ஏழை வீட்டில் நீ இருக்க, ரொம்ப தனியாக ஏழையாக இருக்கியே அப்படின்னு சொல்லி ராஜா அங்கலாய்ப்பா கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் சொல்லியிருக்கான், இல்லை அதுக்கு திறமை இருந்தாலும் அதிர்ஷ்டமும் வேணும் இல்லையா, எனக்கு வந்து தொழில் அமையலை, அதனால என்ன வேலை கிடைக்குதோ அதை நான் செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். அப்போ ராஜா அவங்ககிட்ட சந்தோஷமா சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. அப்போ என்ன பண்ணியிருக்காரு, சோமன் கடையில் அவர் விட்டுட்டு வந்த மாதிரியே ராமனோட வீட்லையும் ஒரு அழுக்கு படிஞ்ச வெள்ளை துணியை தரையில் வந்து வேணும்னே விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாரு. ராஜா கிளம்புனதுக்கு அப்புறமா தான் ராமன் அந்த வெள்ளை துணியை பார்த்துருக்கான். ஐயோ தரையிலேயே விட்டுட்டு போயிட்டாரே, அவர் ஏற்கனவே ரொம்ப ஏழையா இருந்தாரே, அவருக்கு வந்து சாப்பாடே இல்லை அப்படிங்கும்போது அவரால் புதுசாக துணி வாங்க முடியுமா, அதனால நம்ம இதை மடிச்சு வச்சிருவோம், அவர் எப்போ வந்தாலும் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து அழகா மடிச்சு ஒரு அலமாரியில வச்சிடறான். இப்போ நம்ம சோமனோட கடையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த வெள்ளை துணியை பார்த்த சோமன் வந்துட்டு செம்ம டென்ஷன் ஆயிட்டான். அந்த பிச்சைக்காரன் தான் இதை விட்டுட்டு போயிருக்கான், இது இந்த கடையில் வச்சிருந்தா நமக்கு தரித்திரம் பிடிச்சிக்கும், இதை எடுத்து கொண்டு போய் பக்கத்தில் எண்ணெய் ஊற்றி எரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு வேலையாளை பார்த்து அவன் வந்து கத்துறான். சீக்கிரமாக அதை எரிச்சிட்டு வந்து வேலையை பாரு அப்படின்னு சொல்லி கத்துறான். அவனும் என்ன பண்ணுறான், உடனே எடுத்துகிட்டு போய் எண்ணெயை ஊற்றி தீ பற்ற வச்சுட்டு அது முழுசாக எரியறதுக்கு முன்னாடியே வந்து ஹோட்டலில் இருக்கிற அந்த மீதி வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டான்.
அப்போ துரதிர்ஷ்டவசமா அந்த தீயிலிருந்து தீ கொஞ்சம் கொஞ்சமா பரவி ஹோட்டல் ஃபுல்லா அது ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவங்களால ஒண்ணுமே கண்ட்ரோல் பண்ணவே முடியல. ஹோட்டல் ஃபுல்லா எரிய ஆரம்பிச்சிருச்சு. சோமனால ஒண்ணுமே பண்ண முடியல. எல்லாரும் உயிருக்கு பயந்து தப்பிச்சு வெளிய ஓடி வந்துடுறாங்க. நல்லா போயிட்டு இருந்த ஹோட்டல் இப்ப ஃபுல்லா எரிஞ்சு சாம்பல் ஆயிருச்சு. இது நடந்து 1 வாரம் ஆகுது. ராமன் அவங்க அண்ணனுக்காக ரொம்ப ரொம்ப வருத்தப்படுறான். அவனால வேதனைப்படுறத தவிர, ஆறுதல் கூறத் தவிர அவனால எதுவுமே செய்ய முடியல. அவன் எப்பவும் போல அவனுக்கு வர சின்ன சின்ன வேலைகள பண்ணிட்டு காலத்த கழிச்சிட்டு இருக்கான். திடீர்னு அலமாரி பார்க்கும்போது தான், அந்த வெள்ள துணி வந்து இப்போ வித்தியாசமா இருக்க மாரி இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்குறான். எடுத்து பார்த்தவனுக்கு பயங்கர அதிர்ச்சி ஆயிருச்சு. என்ன அப்படின்னா, அவன் வைக்கும்போது அழுக்கா இருந்த வெள்ள துணி இப்போ எடுத்து பார்த்தா, அதுல ஒரு முத்திரை இருக்கு. அந்த முத்திரை பார்த்தோனயே அவனுக்கு அது புரிஞ்சிருச்சு. இது அவனோட அரசாங்கத்தோட ராஜ முத்திரை. இது இருக்கிற பொருள் எதுவா இருந்தாலும் சாமானியர்கள் கையில இருக்கக்கூடாது. இது எப்படி அவர் இங்க விட்டுட்டு போனார் அப்படின்னு யோசிக்கிறான். அவனுக்கு எல்லாம் புரிஞ்சு போச்சு. வந்தது ராஜா அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அந்த வெள்ளை துணியில அவங்க அச்சு ஏத்தியிருந்த அந்த முத்திரை வந்து ஒரு விசேஷமான முத்திரை. அது அச்சு ஏத்துனதுக்கப்புறம் 1 வாரம் 10 நாள் கழிச்சு தான் கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கான நிறமே வரும். இது ராஜா வந்து முக்கியமான சமயத்துல ரகசியமா சில வேலைகள் செய்யும்போது மட்டும் தான் இந்த முத்திரை யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த முத்திரை இந்த முத்திரை பதிச்ச அந்த துணிய அவரு வேணும்னே தான் இங்க விட்டுட்டு போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு புரிஞ்சிருச்சு. அப்போ இதுல வந்து ராஜா வந்து ஏதோ சொல்ல வராருங்கிறது தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் இனிமே இந்த துணி இவன் கையில இருந்தா இவனுக்கு ஆபத்து. இது உடனடியா அரசாங்கத்திட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லி ராஜாவை பார்க்கறதுக்காக அரண்மனைக்கு ஓடுறான். அங்க ராஜாவை பார்த்து உடனடியா இவன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறான். என்னை ரொம்ப மன்னிச்சிடுங்க அரசே, வந்தது நீங்க தான் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. உங்களை நான் சரிக்கு சமமா வச்சு உங்களை நான் மரியாதையே கொடுக்காம நடத்திட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு காலில் விழுந்திருக்கான். ராஜா வந்து அதுக்கு சிரிச்சுட்டே, இல்லை இல்லை, நீ என்னை ரொம்ப பாசமா நடத்தினா எனக்கு சாப்பாடு போட்ட உன்னோட சாப்பாடோட அந்த சுவையிலிருந்து இன்னும் நான் வந்து மீளவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டே சொல்லியிருக்காரு. என்னோட உருவம் அன்னைக்கு எவ்வளோ மோசமாக இருந்தாலும் என்னை சரிக்கு சமமாக நடத்தி எனக்கு வயிறார சாப்பாடு போட்ட உன்னோட அன்பை நான் வந்து என்றைக்கும் மறக்கவே மாட்டேன். பிச்சைக்காரனோட துணியே இருந்தாலும் அழுக்கு துணியாவே இருந்தாலும் அதை நீ மதிச்சு பத்திரமா வச்சிருந்தீன்னா அந்த ராஜமுத்திரை உன் கண்ணுக்கு தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அதனால தான் இந்த துணியை எடுத்துட்டு நீ இங்கே என்னை பார்க்கறதுக்காக ஓடி வந்திருக்க. இப்போ உன்னோட திறமைக்கும் உன்னோட நல்ல பண்புகளுக்கும் உன்னோட பொறுப்புணர்ச்சிக்கும் பரிசா நான் உனக்கு ஒரு வேலை தரப்போறேன். இனிமே நீ அரண்மனையோட சமையல் அறையில் இருக்கிற முக்கியமான ஒரு பொறுப்பை எடுத்துக்க போற. இதுதான் உன்னோட திறமைக்கும் உன்னோட பண்புகளுக்கும் கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ ராமனுக்கு சந்தோஷம் தாங்கவே முடியல. உடனடியே அந்த பதவியை எடுத்துக்கிட்டு அரண்மனையில ராஜா, மந்திரிகள், ராணி, இளவரசர்னு எல்லாருக்கும் சமைச்சு போட்டான். அவன் வந்து வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா மாறிடுச்சு. ஒரே ஒரு அழுக்கு துணி கோடீஸ்வரனா இருந்தவனை குப்பமேட்டுக்கு கொண்டு வந்துருச்சு. குப்பமேட்டுல இருந்தவனை கோபுரத்துக்கே கொண்டு வந்துருச்சு. ராமனுக்கும் சோமனுக்கும் திறமைகள் ஒரே மாதிரி இருந்தா கூட அவர்களுடைய பண்புகளும் அவருடைய செயல்களும் ரெண்டுமே எதிரெதிராக இருந்திருக்கு. சோமன் என்னதான் கொஞ்ச நாள் வசதியா வாழ்ந்தாலும் அது நிரந்தரம் இல்லாம போயிருச்சு. அந்த ஒரே ஒரு வெள்ளை துணி அவன் எரிக்க போய் அதோட முடிவு ரொம்ப மோசமாயிடுச்சு. இப்ப வந்து அவன் பழையபடி ரொம்ப ஏழையான நிலைமைக்கு போயிட்டான். நம்ம என்ன திறமை இருந்தாலும் திறமையும் பண்பும் ஒரு சேரும்போது தான் குப்பையா இருக்கிறவங்களோட கோபுரத்துக்கு போக முடியும்னு இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.